கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் தேவ கிருபையோடு வேத வசனத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்க எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தபடியினாலே இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிவுர்ந்து மயில கடவும். ஆமாம், எல்லாம் தெரிஞ்சவன் உலகத்தில் யாரும் கிடையாதுயா, யாருமே கிடையாது. ஏதோ ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. சில சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொரு அநேக டெக்னாலஜி உலகத்தில் எவ்வளவோ வந்துருச்சு. எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு புக்கு எழுதிட்டாங்க. ஒவ்வொரு காரை கண்டுபிடிச்சவங்க, ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சவங்க, ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சவங்க, ட்ரெயினை கண்டுபிடிச்சவங்க, எல்லோரும் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை இப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதை இப்படி யூஸ் பண்ணணும், அப்போ இப்படி வேலை நடக்கும் அப்படின்றத எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பூமியில் மனுஷன் கிரமமாய் நடக்க, செம்மையும் உண்மையுமாய் நடக்க, சமாதானத்தோடு வாழ, ஜெயத்தோடு வாழ, ஆறுதலோடு வாழ மனுஷனை உண்டு பண்ணின தேவனாய கர்த்தர் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை பாவ மன்னிப்புக்காக கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினவர். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த வேத வசனத்தை எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். உனக்கு அது தெரியுமா இது தெரியுமாண்ணா? எனக்கு எல்லாம் தெரியாதுயா. ஒரு ஆள் இருக்கான உலகத்தில் எல்லாம் தெரிஞ்ச மாஸ்டர் யாரும் கிடையாது. ஒரு ஆளுக்கு நாலு விஷயம் தெரியும், இல்லை 5 விஷயம் தெரியும், 10 விஷயம் தெரியும், அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நல்லா படிக்கிறோம், நல்லா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம். உலகத்தில் சௌரியமான தேவையான அத்தனையும் கிடைக்குது. ஆனால் மெய் சமாதானம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், பணத்தினாலோ படிப்பினாலோ குடும்பத்தினாலோ வேலையினாலோ சமாதானம் கெட்டு போகக்கூடாது. சமாதானம். ஒரு எருசலேமை பார்த்து இயேசு கேட்டார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ கவனமாக இருந்தீன்னா நலமாக இருக்கும். வேத வசனம்யா, பைபிள்யா, நான் சொல்கிறது பைபிளு எல்லாருக்கும் பிரயோஜனமானது. வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க, யாராக இருந்தாலும் சரி. ஆமாம், எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தடவை உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. செம்மையான பாதையில் போகிறதுக்கும் மனசில்லை, தவறான பாதையில் போகிறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார்னு பைபிள் இருக்குது. இன்றைக்கி பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், பைபிளை படிக்காதவங்களுக்கும் சொல்கிறேன், இஷ்டம் போல் வாழாதீங்க. ஆமாம், சுய புத்தியை சாராதே பைபிள் இருக்குது. பைபிள் இருக்கியா, நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. சட்டம்னா சட்டம் தான், எல்லாத்துக்கும் எனக்கும் தான். எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. இயேசு ஆண்டவர் ரட்சகர் கோயில்னு சொல்லி ஜனத்தை ஏமாற்றக்கூடாதியா. அப்படி ஏமாத்துனா மனம் திரும்பிடணும், அந்த தவறான பாதையை விட்டு நல்ல பாதைக்கு போகணும். நான் தான் பலமுறை சொல்கிறேன்ல, நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. யாரோ ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தருமே இல்லையா, யாரும் பிடிக்க மாட்டாங்க போ அப்படின்ற, அவன் பேச்சை கேட்டு போகலாமா? கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு, அதையும் தாண்டி போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டு நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு, அதையும் தாண்டி போகிறோம். அப்புறம் ஒரு ஐயா விசில் அடித்து கூப்பிட்டு வரல, வண்டியை ஓரமாக நிப்பாட்டும் வரல. ரோட்டில் போகிற ஆளுக்கு பேச்செல்லாம் கேட்டுட்டு இஷ்டம் போல் வாழ முடியுமா? முடியவே முடியாது. உனக்கு சமாதானம் வேணுமா? இயேசுவை கண்ணில் பார்க்க முடியாதியா. வாதாட்டம் போராட்டம் வேணாம். நான் பலமுறை சொல்கிறேன், நீங்கள் தான் கில்லாடின்னு நினைக்காதீங்க. உங்களை நண்பனாக நினைக்கிறேன், உங்கள்கிட்ட வாதாட நான் விரும்பலை, அவ்வளோதான். தகராறு பண்ணுறது என்னத்துக்கும் நல்லதில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எல்லாவற்றிலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். பைபிள். மூடனானவன் எதிலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். பைபிள்யா,
தன் மதிகேட்டில் திரியும் மதியனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு முன் போவது நல்லதுன்னு. நான் சொல்கிறது தப்புன்னா விட்டுருங்க, பைபிள் எடுத்து ரெஃபர் பண்ணி சரின்னா எடுத்துங்க. பைபிளுக்கு கூட்டியோ குறைச்சோ மாற்றியோ பேச யாருக்கும் அதிகாரம் கிடையாது, உரிமையும் கிடையாது. அவனவன் தன் தன் கூலியை பெறுவான். நல்ல பாதை ஒன்று இருக்குது, அதைத்தான் சொல்லி கொடுக்கணும். ஆமாம், செம்மையான பாதையில் போ, ஆறுதலான பாதையை போல். நேற்று தப்பாக நடந்தாலும் விட்டுட்டு நல்ல பாதையில் இன்றைக்கி போ. சுகத்தோடு, பலத்தோடு, அளவோடு, அறிவோடு, ஞானத்தோடு, புத்தியோடு, சமத்தோடு, மனைவி பிள்ளைகளோடு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் உங்கள் சமாதானத்தை கெடுத்துக்கிறீங்க? சமாதானத்தை ஏன் கெடுத்துக்கிறீங்க? அதை சொல்லக்கூடாதுங்கிற யார் சொல்லுவாப்ப? இது நோ என்ட்ரி, அது ஒன் வே டிராஃபிக். ஆனால் அரசாங்கம் எழுதியிருக்கு கீப் லெஃப்ட்னு. ஏன் வச்சாங்க? எல்லாரும் நல்லா போகணும், நல்லா வரணும். அதுக்கு தான் வர்றாள் லெஃப்ட்டை கீப்பை பண்ணி வருவார், போகிறாள் லெஃப்ட்டை கீப்பை பண்ணி போவார். அமெரிக்கா, லண்டனில் அப்படி தான் இருக்குது, அமெரிக்காவில் மாற்றி இருக்குது. நம்முடைய நன்மைக்குத்தானே சட்டம். பைபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு? சமாதானம் வேணும்னா சமாதானத்தை நாடணுமையா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுநாதர் சொன்னார், சமாதானத்தை விரும்பணும். சமாதானத்துக்கு விரோதமானதை செஞ்சால் சமாதானம் வராது, யாராக இருக்கட்டும். 2 ரூபாய்க்கு ஒருத்தர் தப்பு செஞ்சானா அவனுக்கு 100 ரூபாய்க்கு தகராறு வாதாடக்கூடாது. பைபிள் இருக்குது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு உண்டானவைகளை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். யாரா இது? அப்படின்னா என்ன சார்? சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிடாத. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? யாருக்கும் போய் சூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. அவன் பணம் கட்டாவிட்டால் நான் கட்டுகிறேன்னு சொல்கிற இடத்துல கையெழுத்து போடாத. எல்லாரையும் லிஃப்ட் கொடுக்காத. வண்டியில் லிஃப்ட் கொடுத்தேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் கொடுத்துருவேன், தெரியுமா? புரியுதா? புரியலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் உருதுல பேசுகிறேன்னா, ஹிந்தியில் பேசுகிறேன்னா, தெலுங்கில் பேசுகிறேன்னா, தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் ரோட்டில் போகும்போதெல்லாம் லிஃப்ட் கொடுங்கிறேன். அவன் எப்படி ஆளுன்னு தெரியும் உனக்கு. ஒரு காலம் பழக்கம் இல்லாத உன போய் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா என்னத்தையாச்சும் கம்ப்ளைண்ட் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்? ஏடிஎம் கார்டில் போய் ஆளாளுக்கு பணம் எடுத்து கொடுக்காதீங்க. ஆமாம், யாராச்சும் உதவி செஞ்சு சிக்கல் வந்துச்சு, அதுக்குண்டானது சந்திச்சு தான் ஆகணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தான் சொல்லலாம், அதுக்காக பக்கமாக எழுதி கொடுப்பாங்க. தெரியுதுல்ல, நான் 30 வயசில் 25 வயசில் புத்தியாக நடக்க வேண்டியது யார்? 4 வயசு பிள்ளை தான் என் வாயில் சோறு ஊட்டுவாங்க. 25 வயசுலேயே ஊட்டுவாங்க. மற்றெல்லாம் தெரியுது. பைபிளை நான் சொல்கிறேன், தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். நாயை காதை பிடிச்சி இழுத்தா என்ன செய்யும்? கடிக்கும். உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. பைபிள் என்னையா? இயேசுநாதர் என்ன சொன்னார்? இயேசுநாதர் படம் போட்டு அதுக்கு வெள்ளிக்கிழமை மாலை போடுனாரா? இல்லையே. அதுக்கு ஏதாவது பணிவிட செய்யினாரா? இல்லையே. வீட்டில் தனியாக ஒரு ரூம் வச்சு ஒரு சிலை செஞ்சு வையினாரா? இல்லையே. ஹோல் பைபிளில் சொல்லியா? சொல்லு, ஹோல் பைபிளில். நானும் தானே பைபிள் படிக்கிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் இருக்குது. எத்தனையோ புஸ்தகம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்ன? நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசுநாதர் சொன்னார். சரித்திரம் நான் சொல்கிறது. வேண்டாத கேள்வி யாரையும் எதுக்கும் கேட்காதீங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, வேண்டாத கேள்வியை கேட்காதீங்க. புரிஞ்சா ஏற்றுக்குங்க, புரியாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஒருத்தனை கேள்வி கேட்டவனா அப்படி இப்படி சொல்லி தான் பெரிய ஆளுன்னு ஒன்றும் பேர் வாங்க வேணாம். நீங்கள் ஒருத்தனுக்கு கேள்வி கேட்டால் அவனுக்கு பதில் சொல்ல தெரியாட்டி நீங்கள் பெரிய ஆளா? ஹோல் பைபிளை வருஷமெல்லாம் படிக்கிறோம்யா, வருஷமெல்லாம். இன்னும் சில கேள்விக்கு பதிலே இல்லையா, தெரியுமா? தெரியல. சில கேள்விக்கு பதிலே இல்லை. அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல.
அப்புறம் கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? தம்பி ஐயா, உன் சமாதானத்துக்கு உண்டானதை காத்துக்கோ பத்திரமா. தான் உண்டு, அப்பா உண்டு, அம்மா உண்டு, மாமியார் உண்டு, மாமனார் உண்டு, மனைவி உண்டு, கொழுந்தியா உண்டு, நாத்தனா உண்டு, சித்தி உண்டு, உன் வேலை உண்டு, கம்பெனி உண்டு, மேனேஜர் உண்டு. இதுக்குள்ளேயே முதல்ல சமாதானத்தை பத்திரமா பாதுகாத்துக்கணும். கூட வேலை பார்க்குறோன்னு புண்பட பேசாதீங்க. அவன் லேட்டாக வந்தாலும் சொல்லிக் கொடுங்க, சீக்கிரம் வாடான்னு. அன்புதாயா, இயேசு சொன்னதே அன்புதாயா. இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். யார் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா? நானா பார்த்துக்கிட்டு தானா? பைபிளில் போட்டிருக்கியா, அவர் சொந்த குமார் என்று பாராமல் அவரவே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கூடாது இருக்கிறது எப்படி? கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. ஆமாம், எந்த தொழிலுக்கும் கேள்வி கேட்டால் எல்லா கேள்வியும் பதில் சொல்ல ஆள் இல்லாமா தெரியுமா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லவே ஆள் இல்லை, யாரும் கிடையாது. மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, சிவிலோ, ஏர் கண்டிஷனோ, அதுலேயே சில கேள்வி தெரியாது. ஆப்ரேட் பண்ண தெரியும். டிரைவருக்கு கார் ஓட்ட தெரியும், எத்தனையோ டிரைவருக்கு. சில டிரைவருக்கு இன்ஜின் மெக்கானிசம் தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் நல்லா கார் ஓட்டுவாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிரைவரை விட கார் மெக்கானிக்கு ரொம்ப கவனமாக காரை ஓட்டுவார். எந்த மேடு பள்ளத்தில் வண்டியை விட்டால் என்ன போல்ட் உடையுன்றது மெக்கானிக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் யாருமே கிடையாது. உன்னை மனச்சாட்சி என்ன சொல்லுது? உன்னை நல்ல மனச்சாட்சி என்ன சொல்லுது? யாரோ சொல்கிறாங்க சொல்லலை, உங்கள் மனச்சாட்சி என்ன சொல்லுது? இது அடுத்தவன் பொருள் இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். பைபிளில் போட்டிருக்கா, இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிறோம், ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. பைபிளியா? எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கொள், எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கொள். எதை எப்படி செய்யணும், எதை எப்படி பேசணும், அதே ஞானம். எல்லாரும் தான் +2 BA MA MSc MCOM படிக்கிறாங்க, காரியத்தில் ஞானமாக இருக்குல்ல. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அதுக்கு சரியா அர்த்தமே தெரியாதியா. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்னால் மிருகம் போல் இருந்தேன் அப்படின்னு இருக்கு. யார்கிட்ட போய் கேட்பீங்க? என்னை விட தலை நிறைச்ச ஆள் 90 வயசு ஆளை கேட்டாலே பதில் கிடைக்கலையா தெரியுமா? இது எவ்வளோ ஞானமான புஸ்தகம் தெரியுமா? எவ்வளோ புத்தியான புஸ்தகம். அறிவு, படிப்பு, ஞானம், சுகம், பலம், மனைவி, பிள்ளைய எல்லா விஷயம் பதில் இருக்கா. தலைவர், அதிகாரி, மேனேஜர் எல்லாம் இருக்கு. யாருக்கிட்ட எப்படி நடக்கணும்? தவறாக நடந்தவன் சமாதானம் கெட்டு போகும், அதை தேர்த்தவே முடியாது. எந்த கடையிலையும் வாங்க முடியாது. ஜவுளி வாங்குறது போல, காய்கறி வாங்குறது போல சமாதானத்தை எங்கேயுமே வாங்க முடியாது. இருக்கிற சமாதானத்தை காத்து கொள்ளணும். இயேசு என்ன சொன்னார்? என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னாரியா. அப்போ அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இயேசுவே, என் உள்ளத்தில் வாருமையா, சமாதானம் தாங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற எவனும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும். 4 பேரை நியாயம் இல்லாமல் திட்டினா சமாதானம் உங்களுக்கு இருக்குமா? இருக்குமா? 10 ரூபாய்க்கு தப்பு செஞ்சவனை 40 ரூபாய்க்கு மானக்கடா பேசினோம்னா உங்கள் சமாதானம் கெட்டு போகும். ஞாபகம் வச்சுங்க. கண்ணில் காணாத உண்டு உள்ளத்தில் இருக்குது. வாயின் வார்த்தையில் நம்முடைய செயல் அது வெளிப்படும். இயேசுனாரே சொன்னாரியா, உன்னுடைய சமாதானத்துக்கு உண்டானவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். அடுத்தவன்ட்ட எதுக்கு வெட்டியா தகராறுக்கு போகிற? யாருக்கும் போய் சூரிட்டு கையெழுத்து போடாத. பைபிளியா? மகா கோபக்காரன் கூட பழகும்போது கவனமாயிரு. அவன் ஒரு சின்ன காரியத்தை கூட எவனையாச்சும் அடித்து உருட்டிட்டானா அவன் கூட வந்தவன் ஒன்றையும் பேர் எழுதிட்டு போயிடுவாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகணும், படிக்க போகணும், வேலைக்கு போகணும்னு நினச்சா போலீஸ் ஸ்டேஷனில் பேர் வராமல் பார்த்துக்குங்க. வேதம் அப்படி சொல்லியிருக்கு. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நீதி, நேர்மை, அன்பு, இரக்கம், தெய்வம் அதுக்குள்ளே வாங்கயா. நானும் தான். எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை. பக்தி பக்தி பக்தி, கோயில் 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 சொல்லி வெட்டியாக கண்டபடி யாரையும் பேசக்கூடாதியா. நாங்கள் தான் வசதி, நீங்கள்லாம் தாழ்ந்தோம் பேசாதே. சத்தியம் என்பது எல்லாருக்கும்.
இயேசுனார் என்ன சொன்னார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னாரு. உலகத்தில் ஒரு ஆள் சொல்லியிருக்கா? ஒரு ஆள் யாரை சொல்லியிருக்காங்களா, சொல்கிறாங்களா, சொல்ல போகிறாங்களா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யார் சொன்னா? இயேசுனார் தான் சொன்னார். செம்மையும் உண்மையுமான பாதை, நேர்மையான பாதை, பிரியப்பட்ட அந்த பாதைக்கு வாங்க. வேணான்னா போய்கிட்டே இருங்க, கட்டாயமே கிடையாதுயா. இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது தெரியுமா? ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. அந்த மந்திரி இந்த மந்திரியும் மரியாதை இல்லாமல் பேசினா உள்ள சமாதானத்துக்கும் மோசம் வந்துடும். ஏன் பேசுகிறீங்க? பைபிளில் போட்டிருக்கியா? ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாது. ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார். கடவுள் கடவுள், ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னாக்கா அவர் என்ன சொல்லியிருக்காரு? சரித்திரமையாது இது. சரித்திரம் அள்ளி விடுற வேலை கிடையாது, சரித்திரம். உங்களுக்கு எனக்கும் புத்திமதி சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் புக் அது. நம்மளை டிசிப்ளின் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது. தவறான பாதையில் போகாதே. எத்தனை சொல்லணும்? பப்ளிக்கில் பேசுகிறதுனால அளந்து பேசுகிறேன், தனியாக பேசுனீங்கன்னா நிறையா சொல்லுவேன். உங்கள் சமாதானத்தை நீங்கள் கெடுத்துக்கிட்டா யார் உதவுவா? யாரும் உதவ மாட்டாங்க. என்னென்னத்தையோ செய்கிறீங்க, சமாதானத்தை வாங்க. ஒரு ஏழையை கண்டா 2 ரூபா கொடுக்க மனசு இருக்கா? எத்தனை பேரை பார்க்குறேன், மிருகத்தை நேசிக்கிறாங்கயா, மனுஷனை பகைக்கிறாங்கயா. மிருகத்தை நேசிங்க, மிருகத்துக்கு ஆகாரம் கொடுங்க. அதே நேரம் மனுஷனை நேசிக்கணும்ல. அவனை மானக்கேடா ஏன் பேசுகிற? மரியாதை இல்லாமல் ஏன் திட்டுறீங்க மனுஷன்? உலகத்தில் இருக்க எந்த பறவைக்கும் பேச தெரியாதுயா. பறவைகளுக்கு பேச தெரியாது, ஆனால் வாழ தெரியும். தெரியுமா? அதான் ஜோடி சேர்ந்து, அதான் முட்டை கூண்டு கட்டி, அதான் முட்டையிட்டு, அதான் குஞ்சு பறித்து ஓஹோன்னு வாழுது. பொழுது விழுந்தா சூரியன் மறைஞ்சா வீட்டுக்கு போயிடுது, சூரியன் உதிச்சா வெளியே வருது. இயேசுனாரே சொன்னாரியா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, என்றாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். மாக்குன்ற ராத்திரியும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் சம்பாதிக்கிறான்னு பைபிள்லேயே போட்டிருக்கியா? பிரசங்கில கண்ணுறக்கம் இல்லாமல் ராத்திரியெல்லாம் சம்பாதிக்கிறான். அப்புறம் பார்த்தா வெட்டியாக மல்லு கட்டுறான், சண்டை போடுறான். எதுக்கு? தினசரி பத்திரிக்கையை பார்க்குறீங்களா? சின்ன விஷயத்துக்கு அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டுறாங்க. அது பொய்யோ நெசமோ, ஆனால் பத்திரிக்கையில் வருது. சின்ன விஷயத்துக்கு பெரிய தகராறு பண்ணிவிடுறாங்க. ஏன் பண்ணுற? அப்புறம் சமாதானம் கெட்டு போகுது. வேண்டாத இடத்துக்கெல்லாம் போய் அலைஞ்சி காசை வேற செலவு பண்ணி, அடுத்தவனை புண்படுத்திட்டு காசை செலவு பண்ணால் சமாதானம் வந்துடுமா? வராது. உன்னுடைய சமாதானத்துக்கான வகைகளை பாரு. பைபிளில் போட்டிருக்கியா? தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். தவறான விஷயத்தில் போய் தலையிடாதீங்க. உள்ள சமாதானத்தையும் கெடுத்து விடாதீங்க. ஏசுனார் சொல்லியிருக்காரியா, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல எத்தனையோ தடவை உங்களை பாதுகாத்தேன், உங்களுக்கும் மனசு இல்லாமல் போச்சு. தீமை வரும்போது கோழி எவ்வளோ பெரிய சத்தம் போடுது. குஞ்சு பொறிச்ச கோழி 10 குஞ்சு இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சத்தம் போட்டு குஞ்சுகளெல்லாம் விலக்கி ஒரு ஓரமாக ஒளிய வச்சிருது. அப்புறம் பாம்போடு சண்டை போடுது. எத்தனையோ தடவை உங்களை பாதுகாத்தேன், நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்களே. இன்றைக்கி மதுரையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரே பைபிளியா? ஒரே பைபிள். இதுக்கு ஈடான புஸ்தகம் ஒன்று இருக்குன்னு சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் எல்லா பகுதிக்கும் புத்திமதி ஆலோசனை கொடுக்கிறது. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பைபிள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். காது வழியா கண்ணு வழியா கண்டதும் உள்ளே போக விடாதியா. நான் விளக்கி சொல்லவா? கல்யாணம் 4 வருஷம் கழிச்சு, கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு அவ தான் நல்லவ, இவ்வளோ போய் நான் கல்யாணம் கட்டிட்டேன்னு சொல்லலாமா? இப்போ புரியுதா? இந்நாட்களை பார்க்கலும் அந்த நாட்கள் நல்லது என்று சொல்லாது. இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. பைபிள் தன்னை போல் பிறனை நேசின்னு இயேசுனார் சொன்னார். உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை மாத்திரம் கண்டபடி திட்டினா உடனே போய் கேட்குறீங்க.
மாப்பிள்ளை தங்கச்சி மாப்பிள்ளையை பார்த்து என்ன சொல்கிறீங்க? ஏன் சத்தம் போடுற? ஏன் வயிற பிள்ளைய? அப்புறம் நம்ம வீட்டில் இருக்காளுக்கு யார் கேட்குறது? 2 ரூபா தப்பு செஞ்சால் அதுக்கு 100 ரூபாய்க்கு வயிறது. அங்கே அன்பு எங்கே போச்சு? ஏசுன்னா அன்பு இருக்கணுமையா. நானாக இருந்தாலும் சரி, நேற்று தப்பு செஞ்சால் நாளைக்கு அந்த தப்பு செய்யக்கூடாதியா. அந்த நல்ல மனச்சாட்சி, நல்ல அன்பு இருக்கணும். அன்பு சகிக்குமையா. அன்பு பொறுமையாக இருக்கும். அன்பு பிறனுக்கு தீமை செய்யாது. விளைக்கணும். தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்யும் தான் சொல்லியிருக்கு பைபிளில். சும்மா இருக்க பொழுது எதுக்கு மரியாதை இல்லாமல் அவனை பேசுகிற? வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் அள்ள முடியுமா? முடியாது. நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு இயேசுனார் சொன்னார். பைபிளை படிங்க, பைபிளை படிங்கயா. யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தை படிங்க. லூக்கா 19 அதிகாரம் 41 42 வசனத்தை படிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். நாங்கள் எழுதி வச்சோம். நான் தான் சொல்கிறேன், எங்கள் தாத்தா எழுதி வச்சாரா? எங்கள் கோயில் போதகரை எழுதி வச்சாரு? எங்களுக்காக கொஞ்சம் சேர்க்கறதும் கொஞ்சம் வெளியே எடுக்கிறது நடக்காது. பைபிளை மாற்றி அமைக்க உலகத்தில் யாரும் கிடையாதுயா. இன்னுமே பிறந்து வந்தாலும் முடியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. தெரியுமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி தான் இயேசு பிறந்தது. பைபிள் இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, நான் நல்லா இருக்கிறது, எல்லாரும் நல்லா இருக்க, இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கும். மந்திரிகளையும் தலைவர்களையும் ஏன் கண்டபடி திட்டுறீங்க? பக்தியும் பக்தின்றீங்க, கடவுள் கடவுள்ன்றீங்க, கோயில் கோயில்ன்றீங்க. யூடியூப்பில் பாரு, யூடியூப்பில் பாரு, என்னென்ன பேசுகிறீங்க. தேவையா? வேணுமுன்னே அவனை குறை சொல்கிறது, இவனை குறை சொல்கிறது தேவையா? ஒருத்தன் சமாதானத்தை கெடுத்து போடுறீங்க, உங்கள் சமாதானத்தையும் கெடுத்து போடுறீங்களே, தேவையா? எல்லாரையும் நேசிக்கணுன்றதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஆண்டவராக இயேசு, யாவரோடு சமாதானமாயிருங்கள், கூடுமானால் யாவரோடும். ஒரு ஆள் ஒத்து வர மாட்டாங்கன்னா விட்டு விலகு. வாதாட்டம் போராட்டமே வேண்டாம். உன் வாழ்நாள் நீடித்து இருக்க தாயின் தகப்பனையும் கணம் பண்ணு. தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உதவிகளை செய்யணும். தரக்குறைவாக பேசக்கூடாது. நான் நியாயத்தீர்ப்பை சொல்ல வழி இல்லாமல் சொல்கிறேன். மனுஷன் எதை விதப்பானோ அதையே அறுப்பான். எழுதி வச்சுங்க. தாய் தகப்பன மரியாதை இல்லாமல் பேசுகிறாள், அடுத்த தலைமுறை வந்தால் கரெக்டாக பேசுவான். எழுதி வச்சுங்க. பைபிளில் போட்டிருக்கியா? மனுஷன் எதை விதப்பானோ அதையே அறுப்பான். அப்படின்னா அவரைக்காய் சுரக்காய் கிடையாது. அவரைக்காய் போட்டால் அவரைக்காய், சுரக்காய் போட்டால் சுரக்காய். அநியாயமாக பேசினா, நியாயமாக பேசினா அப்படியே நடக்கும். பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிங்கன்னா, யாரையும் சொல்கிறேம்மா, பிள்ளைகளை, பெற்ற பிள்ளைகளை, புருஷனை, மனைவியை, உடன் பிறந்தவங்களை, அடுத்தவங்களை வாயினால் சபிக்காதீங்க தயவுசெய்து. பைபிளில் போட்டிருக்கியா? பெரம்பை கொண்டு கூட அடின்னு போட்டிருக்கு, ஆனால் வாயினால் சபிக்காதீங்க. பைபிளில் போட்டிருக்கியா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எப்போ பார்த்தாலும் பிள்ளையை சபிச்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் சமாதானம் கெட்டு போமியா? என்ன இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுட்டீங்க? 1000 2000 ஷூஸ் வாங்கி வேனுக்கு ரூபா கட்டி பிள்ளைகள் படிக்க உங்கள் கடமை தானே அது. பிள்ளைகளை பள்ளியிடம் அனுப்புறதும் பணம் செலவு பண்ணுறதும் தாய் தகப்ப வேலை தானே. அதில் ஒன்று தப்பாக போட்டுட்டான், ஒரு டிஃபன் கேரியர் காணா போட்டுட்டான். அதனால் டிஃபன் கேரியர் 50 ரூபா விரும்பினா அவனை 200 ரூபாய்க்கு வைக்கிறதா? அப்புறம் என்ன பக்தி? கோயிலுன்னு கோயிலுன்னா என்ன அர்த்தம்? நமக்கும் அந்த கோயில் உள்ள ஆண்டவர்னு சொல்கிறோமே, அவருக்கு சம்பந்தம் இருக்கா? சொன்னால் மாத்திரம் கோபம் வருது. நான் யாரையும் சபிக்கலை, யாரையும் திட்டலை. நம்ம செய்கிறது சரியான்றதை பாருங்க. ஒரு பழமொழி சொல்லாங்க ஒன்று, 8 திசையும் 16 கோணமும் முட்டி தழும்பி முளைத்தெழும்பு ஜோதியை
கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார்கள், கருத்தில் வையார்கள், பட்டப்பகலை இரவென்று சொல்லும் பாதகரேன்னு ஒரு வாசகம் படித்தேன் நான். கட்டி சுருட்டி கக்கத்தில் வச்சா போதுமா? கருத்தில் வைக்கணும்யா. என்ன பக்தி? பக்தின்னு வேஷம் இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, கழுத்தில் சிலுவை போட்டுட்டு சாராய கடைக்கு போனாலும் சிலுவை ஒன்றுமே சொல்லாது, தெரியுமா? கழுத்தில் சிலுவையை போட்டுக்கிட்டு தங்க சிலுவை வெள்ளி சிலுவை போட்டாலும் சரி, சாராய கடைக்கு போனால் இந்த சிலுவை எனக்கு ஒன்றுமே சொல்லாது. சிலுவையில் மரித்த இயேசு தான் சொல்லியிருக்காரு, உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது, உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது. அதை கெடுத்தா ஆவி ஆத்மான்னு ஒன்று இருக்குல்ல. வீட்டுக்குள்ளே புகையை போட்டான் எவையா இருப்பான்? கதவை திறந்து வெளியே ஓடிப்போவன்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்து தான் எல்லாம். நமக்கு என்னை விட படிச்சிருப்பீங்க, என்னை விட பணம் இருக்கு உங்களுக்கு, அதனால பெரிய என்னை விட உடம்பு இருக்கு, அதனால உங்களே நீங்களே கெடுத்துக்கிடுவீங்களாக்க? அப்படியா? யார் என்ன சொன்னாலும் சரி, தேவனுடைய ஆலோசனை அதில் இருக்க நியாயம் இருக்கா? கண்டபடி ஏன் ஒருத்தனை பேசணும் மரியாதை இல்லாமல்? உண்மையான சமாதானம் இருந்தால் அப்படி பேசுவோமா? பேசுவோமா? அப்படி பேசாத. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். பைபிளியா? அவனை மானக்கடா பேசுகிறதா? 50 ரூபா டிஃபன் கரையரை காணா போட்டான்னா அவனுக்கு 200 ரூபாய்க்கு வைக்கிறதா? 10 தடவை சொல்லி கொடுங்கய்யா. உன் சமாதானத்துக்கு உண்டானவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். எருசலேம் நகரத்தையே பார்த்து இயேசுனார் அவர் சரீரத்தில் வாழும்போது சொன்னார், யாரையாச்சும் கேள்வி கேட்டு மடக்கி பெரிய ஆளாகலான்னு யாரும் நினைக்காதீங்க. பைபிளுக்கு பெரிய ஆள் உலகத்தில் கிடையாதுயா. உலக லெவலில் பெரிய பெரிய ஆளுங்க பிரசங்கமெல்லாம் நான் கேட்டிருக்கேன், தெரியுதா? உலக லெவலில், ஆல் ஓவர் த வேர்ல்டு டாப் லெவலில் இருக்காள். 86 வயசு தாத்தாலாம் பிரசங்கம் பண்ண நான் கேட்டிருக்கேன். அவங்க புக்கும் படிக்கிறேன், இந்த பைபிளும் படிக்கிறேன். செம்மையான பாதையில் போக வேண்டியது நம்ம மேலே. நமக்கு சம்மதம் இல்லாத விஷயத்தை விட்டு விளையிடணும். அதுக்கு தான் உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு பைபிள் இருக்கியா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பைபிளை படித்து பாருங்க. அப்படி சொன்னோம். நல்ல ஆலோசனைப்படி போகலைன்னா வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் உடையம். உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அதே பைபிள் இருக்கு. நானும் எழுதி வச்சேன், எங்கள் தாத்தா எழுதி வச்சாரா? எத்தனை 1000 வருஷத்துக்கு முந்தைய எழுதுனது தெரியுமா? இன்னைக்கு ஜீவனுள்ள வார்த்தை ஏசுனார் சொன்னாரியா. நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னாரு. வதக்குன்னு குத்தும் உள்ள. கல்யாணம் 4 வருஷம் கழிச்சு ஏண்டா அவளை வயிற, ஏண்டா திட்டுற? ஒரு குழம்பத்தானே கொட்டினா, அதுக்கு போய் அவளை இவ்வளோ வயிறதா, இவ்வளோ திட்டுறதா அப்படின்னா மனச்சாட்சியில் ஆண்டவர் பேசுவார். யாரையும் ஜெயிக்கலாம், உங்கள் மனச்சாட்சியை நீங்கள் ஜெயிக்க முடியாது, தெரியுமா? அநியாயமா நியாயமாவோ அநியாயமாவோ ஒருத்தனை அடிச்சு விட்டா, ஒரு மனைவியை அடித்தாச்சு, ஒரு பிள்ளையை அடித்தாச்சுன்னா ராத்திரி படுக்கும்போது சரியான தூக்கம் வராதியா. மாட்டுக்கு தூக்கம் வரும், ஒரு மாடை முட்டிட்டு படுத்து கிடக்கும். ஆனால் மனுஷனுக்கு தூக்கம் வராது. ஏன்? ஐயோ, அவன் 50 ரூபா தப்பு செஞ்சதுக்கு நான் 200 ரூபாய்க்கு அடிச்சு விட்டோமே, பெத்த பிள்ளையே போய் இப்படி அடிச்சு விட்டோமே, கட்டின மனைவியை போய் இப்படி அடிச்சு விட்டோமே, வாதிக்கும். ஆமாம், போராட்டம் வரும், தப்ப முடியாது. எல்லாரையும் ஏமாற்றலாம், எல்லாத்தையும் மறைக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள மனச்சாட்சி ஒன்று வச்சிருக்கிறார், அதை தப்ப முடியாது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யர். நல்மனச்சாட்சின்னு போட்டிருக்கு, துர்மனச்சாட்சின்னு போட்டிருக்கு. சமாதானத்தை கெடுக்கிற வழியில போகாதீங்க, சமாதானத்தை வாங்குற வழி பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இயேசுனாரே சொன்னாரியா. ஆண்டவராக இயேசு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமாம், அவரை பின்பற்றினாலும் சரி, அவரை பின்பற்றாட்டியும் சரி நல்லா இருக்கணும். இந்த நாடு நல்லா இருக்கணும். எந்த பாகுபாடு பார்க்காம எந்த கட்சி எல்லாரையும் எந்த ஆட்சி நேசிக்குதோ அதைத்தான் நேசிக்கணும்.
எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. படிப்பு, பணம், இனம், ஜனம், கட்சி, உள்ளூர், வெளியூர் இதெல்லாம் வாதாடமாக வைக்கக்கூடாது. வெட்டியாக பிரச்சனையை உண்டாக்கக்கூடாது. பிரச்சனை வந்தால் தீர்த்துடலாம், சுலபமாக தீர்த்துடலாம். வேணும்னே பிரச்சனையை கிளப்பி விட்டால் தீர்த்துறது கஷ்டம் தெரியுமா? யாராக இருக்கட்டும், நானாக இருந்தாலும் சரி, ஜனத்தின் மத்தியிலே பிரச்சனையை கிளப்பி விடக்கூடாது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியர் சொல்லுவார், இஸ் தேர் எனி ஃபால்ட் இன் த சிஸ்டம், வி கேன் ரெக்டிஃபை த ஃபால்ட், பட் இஃப் யூ கிரியேட் த ஃபால்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரெக்டிஃபை. ஒரு ஃபால்ட்டு சிஸ்டத்தில் வந்து அதை வேலை பார்த்து கிளியர் பண்ணிடலாம்டா, வேணுமுன்னே நீ கிரியேட் பண்ணி விட்டே நான் கிளியர் பண்ணுறது கஷ்டப்படாம பாரு. இந்த நாட்டின் சமாதானத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, படிக்க விரோதமாக, அரசாங்கத்துக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. நலமானதை சொல்லிக் கொடுங்க. என்ன கேரண்டி இருக்கு? என்ன கேரண்டி இருக்கியா? பக்தின்றீங்க, கோயில்ன்றீங்க. எந்த கோயிலில் சொல்லி கொடுத்தாங்க ஐயா? எந்த பக்தி புஸ்தகத்தில் போட்டிருக்க அடுத்தவனை மானக்கடா வையின்னு சொல்லியிருக்கு? பைபிள் இருக்கா? நான் இன்னும் சொல்கிறேன், பைபிள் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ போட்டு யூடியூப்பில் கண்டபடி பேசாதீங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. அது உங்கள் வேலை கிடையாது. தட் இஸ் நாட் யுவர் டியூட்டி. பப்ளிக்கில் ப்ளேம் பண்ணுறீங்களே, எதுக்கே பண்ணுறீங்க? உங்களை கேட்க ஆள் இல்லைன்னா மேலே ஒருத்தர் இருக்கார். ஆமாம், உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க விட்டவர் கேட்பார். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, அவனவனுடைய கிரியல்படி அவனவனுக்கு நடக்கும். உன் கிரியலுக்கு பலன் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, எனக்கு தான் தினோ மனம் திருமணம், தினோ மனம் திருமணம். தவறான பாதையை விட்டு விலகணும். அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாது. முடிஞ்சால் நன்மை செய்யுங்க. இல்லடி வாயினால் திட்டாங்க. என் வாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பைபிள் இருக்கியா? நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலைக்கு காத்துக்கொள்ள கடவன். பைபிளியா? தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். பைபிள். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதறுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். ஏன் நமக்கு ஒரு தீமை செய்யாதவனை போய் மானக்கடா பேசுகிறீங்க? பதவிக்காக, பணத்துக்காக, இன்னும் சில லாபத்துக்காக புத்தி சொல்லி திருத்துறது வேற, அவனை சபிக்கிறது வேற. அவனவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. பக்தின்னு சொன்னாக்கா அடுத்தவனை சபிக்கக்கூடாதியா? பக்தின்னு சொல்லிட்டு அடுத்தவனை பிடிச்சி கோயிலுக்கு போயிட்டு அடுத்தவனை போய் மானக்கடா பேசக்கூடாது. யாராக இருக்கட்டும், நானாக இருந்தாலும் சரி. அப்புறம் என்ன பக்தி உள்ள நாடு, பக்தி உள்ள நாடுங்கிறீங்க? இல்லைன்னு யார் சொன்னா? வந்தவரை வாழ வைக்கும் தென்னாடு. இல்லைன்னு யார் சொன்னா? சேர சோழ பாண்டியரெல்லாம் ஆண்டது இந்த தென்னாடு. பாட்டு, அருமையான பாட்டெல்லாம் இருக்கு. இல்லைன்னு யாரும் சொல்லலையே. இந்த தலைமுறையில் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம சமாதானத்தை நாமே கெடுத்துக்கூடக்கூடாது. நம்மகிட்ட பணம் இருக்குது, ஒரு கூட்டம் ஆள் நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட படிப்பு இருக்குது, அதனால் கண்டபடி பேசலான்னு நினைக்கவே கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாருக்கும் சொல்கிறேன், முக்கியமாக பைபிள் படிக்கிற ஆளுக்கெல்லாம் சொல்கிறேன். நான் ஆளுங்கட்சிக்கு விரோதமாக பேசாதீங்க, ஆளாத கட்சிக்கு விரோதமாகவும் பேசாதீங்க. நாட்டின் தலைவர்கள் யாரையும் தரக்குறைவாக பேசாதீங்க. அது உங்கள் வேலை கிடையாது, அது என் வேலை கிடையாது. மாற்றி அமைக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லுங்க, அது வேற. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே உனக்கு சமாதானத்துக்கு உண்டானவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். ரோட்டில் ஒரு பாட்டியம்மா வந்துருச்சு. கிளவி ஓரமாக போக கிளவி. அப்படியா? ஏன்னா படிப்பு ரொம்ப இருக்குது, பணம் ரொம்ப இருக்குது, வண்டி பெரிய வண்டியாக இருக்குது. அதனால் அந்த பாட்டியம்மாவில் தரக்குறைவாக பேசணுமா? பாட்டியை ஓரமாக போங்க பாட்டி, ரோடை கிராஸ் பண்ணும்போது கூட ஒரு ஆளை வச்சு போங்க, கவனமாக போங்க சொல்லக்கூடாதா? பக்தி என்னையா பக்தி? பொழுது போகிறது கோயிலுக்கு, வாயின் வார்த்தை. நான் எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணலை. சிலர் இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கணும்ல. நான் நெகட்டிவாக பேச விரும்பலை. எத்தனை பேர் வண்டி சொல்லியிருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா? வண்டியிலேயே மோட்டர் சைக்கிளில் சாவியை வச்சுட்டு கடைக்கு போகிறாங்க.
5-6 வண்டி நிற்கிது, அதில் ஒரு வண்டி நிற்கிது, சாவி அதில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு வண்டி சாதாரணமாக 1 லட்சத்துக்கு மேலே விற்கிது. பத்திரமா பாதுகாக்க வேணாமா? வண்டி சாவி போயிட்டா சமாதானம் போச்சு. வண்டி போச்சே இங்கனக்குள்ளே கடைக்கு தானே போனேன். பொறுப்பாக இருக்க வேண்டியது யார் பொறுப்பாக இருக்க வேண்டியது? இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலே மனைவி, பிள்ளைங்க, சில ஆளெல்லாம் பிள்ளைய கையில் பிடிச்சி கூட்டிட்டு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது. சில பெண்களும் சில ஆண்களும் அந்த பையனை வசமாக கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சில மோட்டர் சைக்கிளில் சில பையங்கள்லாம் பார்த்தா 4 வயசு 5 வயசு அப்படியே அப்பாவை அம்மாவை அப்படியே கையை பிடிச்சிக்கிறான், வயிற்றோடு பிடிச்சிக்கிறான். பிள்ளையை பற்றி வளர்க்கும் போது சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்கல்ல, வீட்டில் போய் இறங்கணும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நானே பார்க்குறேன். குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இயேசுனார் சொன்னார், தன்னை போல் பிறனை நேசி. முன்னால் முடிஞ்சது ஒருத்தனுக்கு உதவி செய்யலடி, சும்மா இரு, தீமை செய்யாத, அவனை புண்படுத்தாத, அவனை வருத்தப்படுத்தாத, அவனை கண்ணீரோடு வைக்காத. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். இயேசுனார் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு தரேன். லபான உணவு உடை இருப்பிடம் அடித்து மல்லு கட்டாதையா, இருக்கிறதுல திருப்தியாயிரு. வேணும்னா கொஞ்சம் உழைச்சி சம்பாரி, உனக்கு வேண்டிய ஞான அறிவு புத்தி எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை, தயவு, இரக்கம் நம்ம எல்லாரோடு இருப்பதாக. நாமளும், நம்ம ஊரும், நம்ம தேசமும், நம்ம நாடும், நம்முடைய நாட்டினுடைய ஆட்சி பண்ணுகிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நம்ம நாட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக